அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 2/5/2026 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 19ஆம் தேதி, தேய்பிறை, பிரதமை திதி நள்ளிரவு 12:50 வரை. அதன் பிறகு துவிதியை திதி, விஷாகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. சித்த யோகமும் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். விருந்தினர்கள், உறவினர்கள் தேடி வருவாங்க. கல்யாண விஷயமாகவும் பேசலாம். அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு நீங்கள் வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் செய்யாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் நம்மளை உளவு பார்க்குறவங்க யாராவது இருப்பாங்க. குடும்பத்தில் கூட இருப்பாங்க. அக்கம் பக்கம் வீடுகளில் கூட இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரகசியமாக வைத்துக்கொண்டு எதையும் செய்வோங்கிற முடிவுக்கு எங்கும் எப்போதும் மனசுக்குள்ளேயே பல விஷயங்கள், பல திட்டங்களை திட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் சோர்வு, களைப்பு, முன்கோபம் எல்லாமே இருக்குங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணப்பட்டுவாடா எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, படபடப்பாக எதையும் செய்யாதே, பகுத்தறியாமல் துணியாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. படபடன்னு செய்கிறது உங்களுக்கு எப்பயும் பிடிக்காது. பகுத்தறிந்து தான் எல்லா வேலைகளும் செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் ஆற அமர உட்கார்ந்து யோசித்து பெரிய முடிவுகள் எடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. அதே மாதிரி விருந்தினர்கள், உறவினர்கள் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. கல்யாண விஷயமா பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்குது. இன்றைக்கி அது ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க எது தொட்டாலும் இன்னைக்கு அது வெற்றி அடையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பகைவர் உறவு புகை எழு நெருப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு பழமொழி. பகைவனோட நாம் திடீர்னு நட்பு பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளார நெருப்பு இருக்கக்கூடிய, ஆனால் வெளியில் சாம்பலோட புகையோடு இருக்கக்கூடிய ஒரு நட்பாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார நெருப்பு இருக்கும். அப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பகைவன் நட்பு பாராட்ட வந்தாலும் சற்றே எச்சரிக்கையுடன் அவர்களுடன் பழகக்கூடியவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. மனதுக்கு பிடித்தமானவர்களுடன் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பிள்ளைங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நீங்களும் உட்கார்ந்து அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு உட்கார்ந்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. பழைய பாக்கியிலும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க யார்கிட்ட பழகணும், யார் நல்லவங்க, யார் நம்மோட ஒத்து போவாங்க, அந்த வேவ் லென்த்தெல்லாம் நீங்கள் பார்த்து தாங்க பழகுவீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள், அந்த மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் அதெல்லாம் ஒத்து போகுதுன்னா அவங்களிடம் நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முடியாதுங்கிற விஷயங்களை முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உயர்மட்டத்தில் பணியாற்றக்கூடியவங்க அவங்களுடைய நட்பு கூட இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட அப்பப்போ ஏதாவது வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலமாகவும் சிலது நல்லதெல்லாமே நடக்கும். மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. முன்கோபம் வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, படைமுகத்திலும் அறிமுகம் வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, அல்லது நாம் எந்த இடத்துக்கு போகிறோமோ அங்கே அவங்கள தெரிஞ்சவங்க வேறு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களா அப்படின்னு அதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு சின்ன அறிமுகப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு அந்த இடத்திலே தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஏற்கனவே உங்களை பார்த்தும் பார்க்காம இருந்த ஒரு சிலர் இன்றைக்கி வழியே வந்து பேசுவாங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மறதி சில நேரங்களில் வருங்க. செவ்வாயும் பதுங்கி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறதுல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திடீர்னு யாராவது அறிமுகமாகனாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. அவங்கள்ட்டெல்லாம் இடைவெளி விட்டு பழகிறது நல்லது. முன்கூட்டியே முன்பணம் கொடுத்து எந்த வேலையும் முடிக்க வேண்டாம். வேலை முடிஞ்ச பிறகு தரேன்னு சொல்லுங்கள், பணம் தரேன்னு சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, பட்டா உன் பெயரில் சாகுபடி என் பெயரில் அப்படின்னு ஒரு சில பழமொழிகள் சொல்லப்பட்டிருக்குங்க. சிலர் அந்த மாதிரி நம்மளை பயன்படுத்துவாங்க. நம்ம இடமாவே இருக்கும், ஆனால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய பயன்களை எல்லாம் அடுத்தவங்க பயனடைஞ்சு போயிடுவாங்க, அடுத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து பட்டாவும் என்னோடது தான், விளைச்சலும் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுங்க. ஆனால் செவ்வாயும் சனியும் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தண்ணீர் குடிங்க, அதிகமாக தண்ணீர் அருந்துவது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்த தொகை வரும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக செலவினங்கள் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரங்களால் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இன்றைய தினம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பணக்காரன் பின்னும் 10 பேர், பைத்தியக்காரன் பின்னும் 10 பேர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. இந்த பழமொழியை படித்தவங்க பின்னாலும் 10 பேர், படிக்காதவங்க பின்னாலையும் 10 பேர்னு சொல்லுவாங்கங்க. உலகம் இப்படி தாங்க, ஒருத்தவங்களை மட்டுமே நம்பாது. அவங்கவுங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி அவரவர்களை அவங்கவுங்க பின்பற்றி செல்வாங்க. அதனால தாங்க நம்மளை சிலர் பின்பற்றுறாங்க, நம்மளை புகழ்ந்துட்டாங்க, நாம் தலைவனாயிட்டோம் அப்படின்லாம் தலைக்கணம் இல்லாமல் தன்னை யாரும் பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் தானுண்டு தன் வாழ்வுண்டு என்று தன் வழியை தனி வழிப்படுத்தி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. நண்பகல் 12:30 வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் விஷாகம் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கும். அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பணத்தை யார்ட்டையாவது கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இறக்கப்பட்டு ஏமாறக்கூடிய நேரம், அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா நேற்று நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு நினச்சதெல்லாம் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பணத்தை பார்க்கிறதா பழமையை பார்க்கிறதா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பணமா பழமையா அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் பணத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரமாட்டீங்க. பழமைக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் தான் நீங்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் தருவீங்க. எங்கும் எப்பொழுதும் பணத்திற்கோ பதவிக்கோ அதிகாரத்திற்கோ ஆணவத்திற்கோ அடிபணியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல. செலவு ஒரு பக்கம் இருக்குது. ராசியை நோக்கி சந்திரன் வேற வந்துருக்காரு. நண்பகல் 12:30 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார நுழைய போகிறாரு. விசாகம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி தொடர்ந்து சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. குடும்ப அந்தரங்க விஷயத்தை வெளியில் சொல்லிக்காமல் கொஞ்சம் அழுத்துக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் இன்றைய தினத்தில்
அறிமுகமாகுவாங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. சொந்த ஊரிலிருந்தும் நல்ல செய்திகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்குள்ளே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது நல்லது. உப்பு காரத்தையும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பண்ணிய பயிரிலே புண்ணியம் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நல்ல மகசூல் நல்ல விளைச்சல் வருதுன்னா நமக்கு நல்ல நேரம் இருக்குது, நாம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிராமத்தில் இருக்கிற விவசாயம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நல்லா உழுது நல்லா வந்து நட்டு ஆனால் உரங்கள்லாம் இட்டு இன்னும் சரியாக வரல அப்படின்னா சரி ஏதோ நம்ம நேரம் சரியில்லை, ஏதோ பாவம் பண்ணியிருக்கோமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வேதனையும் படுவாங்க. அதனால் தாங்க நாம் பண்ணின வந்து பாவ புண்ணியம் மகசூலில் தெரிஞ்சிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் எதை செய்தாலும் அது நம்முடைய செயல்பாடுகளிலே பிரதிபலிக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஃபர்னிச்சர்லாம் சிலது மாற்றுவீங்க. டைனிங் டேபிள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிச்சன் ஐட்டங்கள் ஒரு சிலதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகள் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. நட்பு வட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க உதவுவாங்க. நீங்களும் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. கார்த்திகை அதாவது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க. ஆனால் அது தொடங்கின பிறகு பதட்டப்படாமல் ஒரே சீராக அதை வந்து செய்து முடிப்பீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன இப்படி இருக்கீங்க, ஏன் அலட்சியமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு. எங்கும் எப்பொழுதும் எதை எப்படி முடிக்க வேண்டுங்கிற சூட்சுமத்தை தெரிந்து கொண்ட சூட்சுமதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசியான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி உங்கள் கையில் கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து வெற்றி உண்டு. எதிர்த்தவங்களும் இன்றைக்கி அடங்குவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதரங்கள் வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழிகள் வந்து விலகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி திடீர் யோகம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பந்திக்கு இல்லாத வாழைக்காய் பந்தலிலே கட்டி தொங்குகிறதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. சிலர்லாம் வந்து நாம் வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆடம்பரமாக அப்படியே பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சு தோரணங்கள்லாம் கட்டுவாங்க. இதுதாங்க இந்த பழமொழி சொல்லுது. அந்த மாதிரி இல்லாமல் ஆடம்பரத்தை தவிர்த்து விட்டு வீட்டுக்கு யார் வந்தாலும்
விருந்தோம்பல் குணம் கொண்டு உபசரிக்கும் தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்காரு, அதனால் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே அடங்குங்க. அதே மாதிரி வரவேண்டிய தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. புது தொழில் தொடங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க, தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குல்ல, அதை வச்சு இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. மகனுடைய உயர்கல்வி சம்பந்தமாக யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அது நல்ல விதத்தில் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் கோபங்களும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க யாருக்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப நெருக்கமாக உருக்கமாக இருக்க மாட்டீங்க. சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகி கொண்டிருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் யாராக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி நட்பு பாராட்டாமல் அமைதியாக இருந்து சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். வேலைகளும் சீக்கிரம் முடியலையேங்கிற ஆதங்கம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. விலை உயர்ந்த ஆடைகள் அணிகலன்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.